அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா ஸோ அலைஸ் ப்ளூ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. பிராக்கெட் ஆர்டர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் அதில் பிராக்கெட் ஆர்டர் இருக்கு. ஸோ பிராக்கெட் ஆர்டர் பற்றி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிராக்கெட் ஆர்டர் தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எடுத்திருக்கேன். பிராக்கெட் ஆர்டர்னா ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்னிங் போயிட்டு ஒரு இடத்த வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் தான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 400 வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னா நான் வந்து ஒரு இடத்த வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு 300 வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ பிராக்கெட் ஆர்டரில் போயிட்டு 300ன்னு போட்டுக்குவேன். டார்கெட் வந்து 70 போட்டுக்குவேன். ஸ்டாப் லாஸ் 50, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வேணும்னா போட்டுக்குவேன். ஸோ ஆர்டரை வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா ஓப்பன் ஆர்டரில் போய் விழுந்துடும். ஸோ 300 வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து ஸ்பிட் ஆகிட்டு நமக்கு வந்து ஒன்று டார்கெட் ஹிட் ஆகும், இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ எமோஷனல் வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிராக்கெட் ஆர்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ சில ப்ரோக்கரேஜில் வந்து பிராக்கெட் ஆர்டர் வந்து கிடையாது, ஆனால் அலைஸ் ப்ளூவில் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் பிவோட் வரைக்கும் வந்துட்டு ஸோ மார்க்கெட் நல்லா மேலே வந்துடும். நான் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஸோ 50,500 வரைக்குமே வந்துடும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனுக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு பை சைடுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு அது நிறையா வந்து பாசிபிலிட்டியாக இருந்தது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இன்னைக்கு ஃபுல்லாகவுமே ஸோ மார்க்கெட் இறங்குச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 11:45 ஒரு 12 மணிக்கு மேலே சைட்வேஸ் போட ஆரம்பிச்சது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு வந்து எடுத்து வந்துருக்கலாம். ஆனால் ஸ்கேல்பிங் வந்து பிகினர்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேட் வந்து ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி மணி மேனேஜ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பிரின்சிபலை மட்டும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டேவும் கண்டிப்பாக பை தாங்க. ஸோ கால் ஆப்ஷனோட டேட்டா, புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் பார்த்தேன் இன்னைக்கு ஃபுல்லாமே பார்த்ததுல கால் ஆப்ஷன் சைடு வந்து ஒரு நல்ல பாசிபிலிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து 50,500 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 80% வந்து ஸோ மண்டே மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்ல தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 50,500, லாங் டேர்ம் டார்கெட் வந்து 51,500. ஸோ மண்டே வந்து 50,500 வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பை சைடில் கிட்டத்தட்ட. அதாவது இந்த கேண்டில் என்னைக்குன்னா ஒரு 4,000 பாயிண்ட் இறக்குனாங்கல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அந்த கேண்டிலோட ஹை வந்து 50,505. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு கேப் ஒன்று விழுந்தது. ஸோ அந்த இல்லை கேப் விழுகலை, ஏன்னா இது 15 மினிட்ஸ் கேண்டில். இது உங்களுக்கு 1 டேல காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த இடம் தான். ஸோ 50,500. ஸோ 50,667.05 என்னைக்குன்னா ஜூன் 4ஆம் தேதியோட ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமா இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்தா பார்த்தீங்கன்னா 4,000 பாயிண்ட் விழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக 50,500 இல்லை 600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து மார்க்கெட் வந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு மண்டே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 50,140, பிவோட் பாயிண்ட் வந்து 49,610, சப்போர்ட் வந்து 49,275. இன்னைக்கு ஹை வந்து 49,943, லோ வந்து 40,080, ஓப்பன் வந்து 49,316, க்ளோஸ் வந்து 49,803. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 600 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கறது எப்படி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு கால் ஆப்ஷன் எடுக்கிறதா புட் ஆப்ஷன் எடுக்கிறதா, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஒரே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து 5 days கிளாஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இன்னையோட லாஸ்ட் டே ஈவினிங் பேட்ச். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் வந்து சீக்கிரமாக இந்த மந்த் எண்டுக்குள்ளார இன்னொரு பேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டெலிகிராம் சேனல் லிங்க்ல வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல வாங்கணும், எப்படி வந்து என்ட்ரி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஆர்டர் வந்து முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes பிஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து கம்ப்ளீட்டாக கிடைச்சிரும். உங்களோட எல்லா டவுட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெக்கார்டிங் வீடியோ மாதிரியெல்லாம் இருக்காது.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்ஸ் நானே தான் லைவாக எடுக்கிறேன். ஸோ டவுட் இருந்தால் நீங்கள் அப்பப்பயே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். ஒரு கிளாஸில் கேட்குற மாதிரி தான். கிளாஸில் வந்து சார் வந்து மேக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு. சார் ஒரு டவுட் அப்படின்னு இருந்துச்சுன்னு போல உடனே அவர் வந்து கிளாரிஃபை பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் கிளாஸும். நீங்கள் டவுட் இருந்தால் அப்பப்பயே கேட்டு நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மண்டே வந்து ஒரு 80% வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. இன்னைக்கு ஹை வந்து 49,943. ஸோ க்ளோஸ் நியர்பைல தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து 50,667 வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க. அதாவது இந்த ஹை ஜூன் 4ஆம் தேதியோட ஹை வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க. ஸோ அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம். அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. புட் ஆப்ஷன் அந்த இடத்துல ட்ரை பண்ண வேணாம். 50,667 வரைக்கும் கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. புட் ஆப்ஷனை ட்ரை பண்ண வேணாம். அதை அடுத்த நாள் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிவோட் வந்ததுக்கு அப்புறம் நாம் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா அதோட டார்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ், அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50,500. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிறப்ப மட்டும் புட் ஆப்ஷன் எடுக்கலாம். எங்கே எடுக்கலாம்னா இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். பிவோட் வந்ததுக்கு அப்புறம் புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா டார்கெட் வந்து 49,275 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் நீங்க கால் ஆப்ஷன் எடுக்கணும் இந்த இடத்துலனா இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் பை கேண்டில், அதாவது கிரீன் கலர் கேண்டில் போட்டதுக்கு அப்புறம் நாம வந்து ஒரு பை சைடு வந்து போனோம்னா கால் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இதுவும் செகண்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 கண்டிஷன் தான். கேப் அப்ல ஓப்பன் ஆகிறப்ப 50,500 வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க. அதுக்கு மேல வந்து ஹோல்டு பண்ண வேணாம் கால் ஆப்ஷனை. பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் நாம வந்து ஒரு பை வந்து ட்ரை பண்ணலாம். கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் டார்கெட்டா பார்த்தீங்கன்னா 50,500. ஸோ மூணாவதா பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த பிவோட், செகண்ட் டார்கெட்டா பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் வந்து 49,316, க்ளோஸ் வந்து 49,803. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். ஸோ நேற்று வந்து 3 ஸ்டாக் கொடுத்துருந்தேன். ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்ல வந்து 654.55ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த இடம் வந்து டச் ஆகலை. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கும் அதே மாதிரி டச் ஆகலை. 1155 சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து டச் ஆயிருக்கு 1102, டச் ஆகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1128 வரைக்குமே ஒரு 8 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், அதாவது 1102ல இருந்து 28 25 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து போயிருக்கு. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி பேங்க் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுறது ஐடிஎஃப்சி பேங்க். ஸோ ஐடிஎஃப்சி பேங்க்ல 116ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ அந்த இடம் வந்தால் பை பண்ணோம்னா ஸோ டார்கெட் வந்து 115 இல்லை 14, ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ண வேணாம் ஐடிஎஃப்சி பேங்க்ல. ஸோ ரெண்டாவது இப்போ அடுத்து சொல்ல போகிற 2 பேங்க்குமே ஹையை கட் பண்ணால் அடுத்த டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு ஹையை கட் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து 845.59 வரைக்குமே ஒரு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க் எந்த பேங்க்னா கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்க்கும் அதே மாதிரி தான் ஹையை கட் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து இன்னைக்கு ஹை வந்து 1758.65. ஸோ அதை கட் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து 1780, 800 வரைக்குமே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஹையை கட் பண்ணால் பை எடுக்க வேண்டிய 2 பேங்க் எதுனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க். ஸோ ஐடிஎஃப்சியில் மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் 116. ஸோ ஐடிஎஃப்சிலாம் ட்ரை பண்ணுறப்போ 1 பாயிண்ட் இப்போ ஸ்டாப் லாஸ், 1 பாயிண்ட் இது வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க, டார்கெட் வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை சைடு தான் போயிட்டே இருக்கு. ஸோ மண்டே வந்து மேக்ஸிமம் ஒரு 80% வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா 50,600 வர வரைக்கும் அந்த கால் ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.